ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. இப்போ நம்ம மைட்டேயோட சீசன் 2 பார்ட் 2 தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனாப்பா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். அதே மாதிரி யாரும் ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்கலனாலும் போய் பார்த்துட்டு வந்துங்கடா. அப்போ தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சீசனோட கண்டினியூஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் சீசனோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. ஓகேடா, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோமோ அதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் டேங்கோட அப்பா தான் அவனுக்கு முன்னாடி எடுத்து ஒரு பாக்ஸ் வைக்கிறாரு. அதை அப்படியே அவன் பார்க்குறான். எடுத்து பாரு. அவன் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு ஜிம்மினை அப்படியே எடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே காமிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து முறைக்கிறான். என்ன முறைக்கிற? நான் சொன்னது தான் டேங், நீ பண்ணி தான் ஆகணும். அப்பா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காப்பா. ஜிமின் ஐயோ போச்சு, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேங் பி கூல். நீ என்ன ஜிமின்? நான் இப்போ தானே ஜிமின் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜிமின் டேங் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அப்போ அவங்க அம்மா டேங் ஏன் டேங் நீ இப்படி இருக்க? உன்னை பாரு டேங், நீ கொஞ்சமாச்சும் உன்னை கண்ணாடியில் பார்த்துருக்கியா டேங்? கேவலம்மா, சீ உன்னை பார்க்கவே சகிக்கலை. சொல்லுங்க மரியாதையா. ரேணுவை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இரு. அவள் தான் போயிட்டால உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே டேங்க் அப்படியே பொத்துட்டு வருது கோவம். அவள் போயிட்டா நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைல்ல, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டயாங் நீ ஏன் இப்படி பேசுகிற? சிம்மன் அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும் போதே ஜிம்மன் வா, ரேணு வா போகலாம். ஒப்பா அவர் ஏன் இப்படி வா ரேணு போகலாம், நான் சொல்கிறேன். இப்போது ரேணு வந்து யாருன்னா டேங்கோட மாமா பொண்ணு தான். அவளை கல்யாணம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வீட்டில். டேங் இப்படி இருக்கிறது அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே பிடிக்கல, முக்கியமாக அவங்க அம்மாவுக்கு. ஸோ அதனால் அவனை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ. இன்றைக்கி சாயங்காலம் வர இவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது டேங், என்னை சாஃபடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. அம்மா ஏம்மா நீங்களாச்சும் என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கும் தெரியாது ஜிமின், எனக்கும் தெரியாது டேங். நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, என்னை உயிரோடையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ டேங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மா ஜேகே 3 பேர் முன்னாடியும் அப்படியே கை கட்டி ஹெட் டவுன் பண்ணி அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? ஏங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அவள் எதாவது சொல்கிறான்னா அதுக்கும் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிட்டுருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. ஆமாம் அங்கிள், நீங்கள் பண்ணுறது சரியில்லை அங்கிள். அவள் என்ன சொல்கிறான்னு நீங்கள் ஓகே சொல்கிறீங்க அங்கிள், எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் ஜேகே சொல்கிறான். நீங்கள் அப்படியே பாவமாக பப்பி ஏசி வச்சுட்டு 3 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கீங்க. வேணுமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாரு. நீங்கள் போய் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காடுறீங்க. என்னப்பா நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? ப்ளீஸ்ப்பா, எனக்கு வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா. வேணா நானும் ஜேகேவும் சேர்ந்தே போகிறோம்ப்பா, நான் வேணா கேட்குறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. ஜேகே உனக்கு இது ஓகேவா? அங்கிள் நான் ஆல்ரெடி பரவாயில்ல ரிசைன் பண்ண. நீ வாங்கி கூட போ, அதான் சேஃப். அப்பா போட்டா உனக்கு அதான் ஹாப்பினஸ்ண்ணா, நீ போ, நான் எதுவும் சொல்லலை. எப்போ இன்டர்வியூ? நெக்ஸ்ட் வீக்கப்பா. ஓகே ஜேகே நீயும் போ, இன்டர்வியூ அட்டன் பண்ண. சரி அங்கிள். என் பேச்சை நீங்கள் 2 பேரும் கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்படியே உள்ளே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஸோ அதனால் இன்டர்வியூ போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சும்மா மெயில் போட்டிருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவங்களோடது செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வீட்டில் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டீங்க. இந்த சைட் டைம் ஒரு பப்பில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்ருக்கான்.
அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. செம்ம வெறி ஆகுது. ஒரு பக்கம் செம்மையாக அழுக வருது அவனுக்கு. அப்போ ஜிமின் தான், மச்சான் போதும்டா போதும், ஐயோ மூடிரு, இருக்கிற காண்டில் ஒன்று அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ரேணு வரா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜிமின் திரும்பி பார்த்துட்டு செம்ம ஷாக்கில், ஒன்று யார் இங்கே வர சொன்னா? இல்லை டயாங், ஏன் அவர் இப்படி இருக்காரு? அவர் ரொம்ப பாவம். இங்கேருந்தப்போ அவன் செம்ம கோவத்தில் இருக்கான். உன்னை பார்த்தானா செம்மையாக அடிச்சிருவான், போயிடு. இல்லை டயாங்க பார்க்கணும். போறேனோ, வேணாம், தேவையில்லாத வேலை பார்க்காத, எனக்கு டயாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டயாங்க வந்து அப்படியே ஹேண்டை பிடிக்கிறா. அப்போ அவன் பார்த்துட்டு, அவனுக்கு ரொம்ப போதியானால அவனுக்கு மங்களாக தெரியுது. அவன் பார்த்துட்டு, ஏன் வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ரேணு, ஒயன் யார் 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 ஜிமின், ஜிமின் அப்பா யார் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. டயாங் லவ் பண்ணாரா? டயாங் லவ் பண்ண பொண்ணா? அந்த பொண்ணு எங்கே இப்போது? அந்த பொண்ணு செத்து போயிட்டா. என்ன? ஆமாம், டயாங்க வஞ்சடா ரொம்ப லவ் பண்ணான். அது அவனுக்கே தெரியாது, எனக்கு தான் தெரியும். பாவம், அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டா. ஐயோ, அந்த பொண்ணை காமிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜிமின் உங்கள் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். செம்ம க்யூட்டாக இருக்காங்க, ஏஞ்சல் மாதிரி. பாவம், சரி விடுங்க, நான் டயாங்க பார்த்துக்கிறேன். அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவனுக்கு இவளை தவிர வேறு எந்த பொண்ணும் ரொம்ப லவ் பண்ணுறான். பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த சைடு திரும்பி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டயாங்க்கு தலைக்கு மேலே போதை ஏறினால அவனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல, எந்திரிக்க கூட முடியல. ஒப்பா நான் போய் விட்டுறேன், ஒப்பா வேணாம், அவன் திட்டுவான், நான் போய் விட்டுறேன் ஒப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேணு தான் டயாங்க தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு காரில் போட்டுட்டு அப்படியே அவள் கார் ஓட்டுறா. அப்போ டயாங்க பார்த்துட்டே ஓட்டுறா. டயாங்க அங்கே, சாரிடி, ப்ளீஸ் டி, என்கிட்ட வந்துடுடி, ப்ளீஸ் டி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு வளரிட்டு இருக்கான். அப்போ ரேணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவள் ஸ்பீடாக வண்டி ஓட்டிட்டு அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகிறா. அங்கே போயிட்டு டயாங்க கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறா. அப்போது டயாங் அவள் கையை பிடிச்சிட்டு, மோயன் போகாதடி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் போகாத. அப்போ ரேணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் டயாங், நான் உங்ககிட்ட தான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல, போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுவை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாரு. அப்பயும் கூட வயன் தான் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் ரேணுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. பிகாஸ் அவர் ரேணுன்னு சொல்லாமல் ஒயின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு. ரேணுக்கு டயாங்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. டயாங்கா சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிருக்கா. டயாங் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. பட் ஆனால் டயாங் இப்படி இருப்பான்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. அவள் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ஒன் டைமும் ஒயன்னு சொல்லும் போதெல்லாம். இப்போ டயாங் நல்லா தூங்கினக்கப்புறம் ரேணு அவன் ஹக்லேருந்து வந்துட்டு அங்கேருந்து ஒரு பில்லோ வச்சுட்டு, டயாங் எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், எனக்கு நீ மட்டும்தான், வேறு யாருமே இல்லை, வேறு யாருக்கும் இடம் கிடையாது. யூ நோ ஒன் சம்திங், நீ யூ ஆர் மைன், வேறு யாரும் வர முடியாது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவள் போயிடுறா. இப்போது நெக்ஸ்ட் டே ஈவினிங் டயாங் ஒரு பீச்சில் போய் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அப்படியே கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. அவனுக்கு அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு போகவே பிடிக்கல. அவனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அப்போது ஜிமின் தான் செம்ம கோவமாக வரான். அப்போ கரெக்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஜிமின் செம்ம கோவமாக வந்து எல்லாருன்னு ஒரு அற விடுறான். அப்போ டயாங்
அப்படியே ஜிமினை பார்க்குறான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டாகி அப்படியே டியாஸ் வருது. அப்போ ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது ஜிமின் தான், போதுண்டா போதும், நீ அவளை நினச்சி கஷ்டப்படுறதுலாம் போதுண்டா போதும், விட்டுரு. அவள் எங்கே போனா என்ன பண்ணா எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவள் செத்துட்டான்னு மட்டும் நம்மளுக்கு நியூஸ் வந்தது. ஆனால் அவள் சாகலை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஜேகேவும் ஃபோனும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான், நம்பரே மாற்றிட்டான். போதுண்டா ப்ளீஸ், லவ்க்கு அப்புறம் லைஃப் இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? அவங்க பாவண்டா, அட்லீஸ்ட் அவங்க சந்தோஷத்துக்காவது கல்யாணம் பண்ணி தொலைடா ப்ளீஸ்டா, என்கேஜ்மெண்ட் தானடா, பண்ணிக்கோடா. அப்பாவை ரொம்ப பாவண்டா, அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான், நீ ஒவ்வொரு தடவையும் ஃபீல் பண்ணும்போது எனக்கு தான்டா வலிக்குது, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினான். அப்போ டைம் ஜிமினை போய் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகிறான். அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுகிறான். நாள் உச்சத்தில் இருந்தேன், நான் பொத்துன்னு விழுந்தேன், ஒரு மீனை போல தரையில மிதந்தேன். யாரோ கூடவே வருவான், யாரோ பாதியில் போவான், அது யாரு என்ன ஒன்றும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தவ ஒருத்தி, அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ. இப்போது டைம் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜிம்னே பார்த்துட்ருக்கான். டைம் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போது தூரத்தில் ஒரு பொண்ணு அப்படியே பீச்சை பார்த்த மாதிரி ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே டைம் அதே பார்த்துட்ருக்கான். ஜிமின் அங்கே பாரேன் அப்படின்றான். அப்போ ஜிமினும் பார்க்குறான். தூரத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அது ஏதோ ஒரு பொண்ணுடா. இல்லைடா, மயன் மாதிரி இருக்கடா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியமாடா நீ? ஆமாண்டா, பைத்தியம் தான். நான் சரியான முட்டாள் பைத்தியம். நான் பைத்தியம் தான். எனக்கு அது பயம்தான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடுறான். ஜிமின் டாங் பின்னாடியே ஓடுறான். அதை வச்சுன்னு இல்லடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே டைம் நீங்கள் ஒரு பீச்சில் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக அப்படியே அந்த அலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் பின்னாடி இருந்து உங்கள் ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பயந்து பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அது ஜேகே. நீங்கள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அதே நேரத்தில் டயாங் அப்படியே மூச்சு வாங்க ஓடி வந்து நிற்கிறான். அப்போ ஜிமினும் டயாங் பின்னாடியே ஓடி வந்துட்டு, வாடா போகலான்டா, அது வயன் இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ டயாங் இல்லை அது வயன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் முன்னாடி நிற்கிறான். பார்த்தா அது வேற யாரோ. ஜிம்மன் இங்கிட்ட வயன் இருந்தா ஜிம்மன் இங்கே வயன் இருந்தா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜிம்மன் பயங்கர ஸ்லாப் பண்ணுறான். வாடா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஏன்டா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவும் திரும்பி பார்க்குறீங்க. சரி யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கே பீச்சை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டைம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்கான். இப்போது என்கேஜ்மெண்ட் இருக்கிற இடத்துக்கும் போயாச்சு. டேங்க்கு சுத்தமாக இது பிடிக்கல. ஜிமின் ஃபோர்ஸ் பண்ணனால போயிட்டுருக்கான். ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இது டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நான் பெருசாகவே போடுறேன்டா. ஓகேடா, சாரிடா இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு. எனக்கு கொஞ்சம் ஒர்க், அதனால தான் நான் போடல. ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேலேருந்து வீடியோ கன்ஃபார்ம் வரும்டா. ஓகே, லவ் யூ. சாப்பிட்டு தூங்குங்க.